ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிந்து பைரவியில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். சிவா எப்படியோ வந்து ஆறுமுகத்தை காப்பாற்றுக்கிறதுக்காக அந்த ரவுடிக்கிட்ட வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாரு. இவன் உடம்புல தான் வந்து காயம் இருக்குது, அப்போ இவன் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சம்பத்தினி தான் பண்ணி அப்படிங்கிறப்போ சம்பத்தினி யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. ஆனால் பிடிச்சிட்டு போலீஸ்டையும் சொல்லிடுறாரு, இவன் தான் சார் பண்ணியிருக்கா அப்படின்னோடனே அங்கே இருக்க எஸ்ஐ சொல்கிறாரு, சார் இவன் மேலே ஏற்கனவே 4-5 கேஸ் இருக்குது சார் நம்ம ஸ்டேஷனில் அப்படின்னு சொன்னோடனே இவன் தான் சார் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஆறுமுகத்தினால் உள்ளே போட முடியாதா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு இவர் சஞ்சய். உடனே அவரை பிடிச்சி அடிச்சுட்டு உள்ளே ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கூப்பிட்டு போயிடறாங்க. ஆறுமுகம் மேலே எந்த கேஸும் இல்லையா அப்படின்னு சொல்லி சிவா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் ஆறுமுகத்தை கூப்பிட்டு வரேன், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இது மாதிரி ஆறுமுகம் மேலே எந்த தப்பு இல்லை, சிவா நிரூபிச்சிட்டான் அப்படிங்கிறப்ப நான் தான் அப்பயே சொன்னேன்ல அப்படின்ட்டு சிவாவோட அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. பைரவி தான் ஆறுமுகம் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே வீட்டில் எல்லாமே பயந்துடுறாங்க. அதே போல் ஆறுமுகத்தை கூப்பிட்டு சிவா வராங்க. வந்ததுக்கப்புறம் ஆரத்தியெல்லாம் எடுத்து கூப்பிட்டு வராங்க. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பைரவி தான் உன் சட்டையில் காயம் இருக்கிறத பார்த்துட்டு அழுக்கு இருக்கிறத பார்த்துட்டு நீ தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்பிட்டா அப்படின்றனே, விடுங்கம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சிவாவை பார்த்து பேசுகிறாங்க. அங்கே கவனிப்புலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ, கவனிப்பா ஆமாம் நான் தான் சஞ்சய்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் அவர் நல்லா கவனிச்சிக்க அப்படின்னு. ஆஹா இவ எந்த கவனிப்பை சொல்கிறா, இவ வேறு மாதிரி சொன்னதை அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி வந்து அவர் நினச்சிட்டான் சூப்பராக கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே சிவாவுக்கும் சிந்துவுக்கும் அப்படியே ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கு. அவங்க கொலுசை மிஸ் பண்ணிடுறாங்க. அதை கொடுக்குறதுக்காக வந்து பேசி அப்படியே ஒரு ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.